நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள், கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்றன கிரகங்கள் என்று பார்ப்போம். சந்திரன் பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில 15ஆம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார். 15 மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலும், அதுக்கடுத்து கேது பகவான் கன்னி ராசியிலும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார். இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நடக்கிறது. ஸோ 29ஆம் தேதி எண்டப்போ அவர் என்ன பண்ணுவார், மீன ராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்துருவார். அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கிர பகவான், புதன் பகவான், அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா ராகு பகவான், கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு 5 கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும். ஸோ இப்ப இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம், சில விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த பதிவு. ஸோ வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும். இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல முத பார்க்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல என்ன நடக்கும், இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும் போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம். துலாம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, இந்த மார்ச் மாசத்துல நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் என்னென்ன முன்னேற்றங்களை பெற போறீங்க. அதாவது துலாம் ராசியில சனி பகவான் உச்சம் பெற்றது உங்களுக்கு ஒரு அற்புதமான செயல்பாடு. கர்மகாரனாகிய சனி பகவான் உங்க ராசியில உச்சம் பெற்றிருக்கிறதுனால தான் நீங்க அதிகமா எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டா யோசித்து சரியான முறையை தேர்ந்தெடுத்து செய்றீங்க. அரசாங்கத்துக்கோ உடன் இருப்பவர்களுக்கோ தன்னுடன் பிறந்தவர்களுக்கோ தன்னை நம்புகிறவர்களுக்கோ துரோகம் செய்யாத துலாம் ராசி அன்பர்கள் யாரா இருந்தாலும் வீழ்ந்து போவது இல்லை. பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் வந்தாலும் கடைசி நேரத்துல இறைவன் கை கொடுத்தான்ப்பா, என்னுடைய நண்பன் எனக்கு கை கொடுத்தான்ப்பா அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய ஆற்றல் கட்டாயமாக நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் பயன்படுத்தியிருப்பாங்கிறது கிரகங்களுடைய அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா கர்ம ஆரகனாகிய சனி பகவான் உங்க ராசியில தான் உச்சம் பெறுகிறார். இப்ப நம்ம யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க வீட்டுல என்ன பண்ணுவோம், அதிக நேரம் இருப்போம். ஸோ அதே மாதிரிதான் உங்களை சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்ப சனி பகவான் ஒரு இடத்துல இருக்காருன்னா அந்த இடம் என்னவா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஆனா சில நேரங்களில் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருந்திருப்பீங்க, கரெக்டா நடந்திருப்பீங்க, கூட பிறந்தவங்களுக்கு உண்மையா இருந்திருப்பீங்க, அதே போல உங்களுடைய துணைவியாருக்கு உண்மையா இருந்திருப்பீங்க. ஆனா அங்க உங்களுக்கு மதிப்பு கூட சில நேரங்களில் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா இன்னொரு விஷயம், கிடைக்காம இருந்திருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் இறைவன் உங்களுக்கு உறுதுணையா இருந்து உங்களை யாரெல்லாம் அவாய்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தக்க ஒரு பாடத்தை புகட்டக்கூடிய ஆற்றல் இறை அருள் மூலமாக நீங்க பெற்றிருப்பீங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்படி ஒரு ஆற்றலும் செயல்பாடும் கொண்டு செயல்படக்கூடிய நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு
இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே பிசினஸில் நல்ல விதமான மாற்றம் உண்டு. அதிவிதமான லாபத்தை எதிர்பார்க்க முடியும். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பிசினஸ் தொடங்கலாமா, அது மூலமாக எனக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக புதிய தொழில் தொடங்குவது, இரண்டாவது தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிரகங்கள் உறுதுணையாக இருக்கின்றன. உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் மீன ராசியில போய் உச்சம் அடைந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி மற்றும் 9ஆம் பாவக அதிபதியான புதனுமே மீன ராசியில் இருக்காரு. உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியான சூரிய பகவான் மீன ராசியில இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல உள்ள டிராவல் பண்ணுவார். ஸோ இந்த கம்யூனிகேஷன், இது இந்த மிக முக்கியமான ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற இவங்க அனைவருமே உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் ஒன்னோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்களே. ஸோ அதனால என்னென்ன மாற்றங்களை பெற முடியும், ரொம்ப எதுவும் மன அழுத்தங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பதற்றப்படாமல் நிதானமாக நீங்க செய்கின்ற இந்த மாதத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் வெற்றி பெறுவீங்க. அவசரப்பற்றக்கூடாது. யாராச்சும் உங்களை உணர்ச்சப்படுற அளவுக்கு நீ செஞ்சிரு அப்படின்னு உணர்ச்சப்படுற அளவுக்கு சொல்லலாம். இல்லை உங்களை நீங்களாம் செய்யவே மாட்டேன், ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன், நான் சொல்ல கேளு, நீ செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை உசுப்பேத்தி கூட செய்ய வைக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நடந்தால் நீங்கள் அதை காதில் வந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இந்த மாதம் நீங்கள் செயல்படுத்துங்க. எக்காரணம் கொண்டும் மற்றவங்க பேச்சை அப்படியே நம்பி அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமோ, நம்ம அதை செஞ்சுட்டா நமக்கு லாபம் வந்துடுமோ, ஐயோ அதை செஞ்சுட்டா நம்ம மாட்டிக்கிடுவோமோ அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய உள் மனசு, ஆழ் மனசுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, உங்கள் ஆழ் மனசுக்கு நேரம் ஒதுக்குங்க. உங்களுடைய ஆழ் மனசை உட்கார்ந்து பொறுமையாக நிதானமாக உங்கள்கிட்ட யார் என்ன சொன்னாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே பெர்மிஷன் வாங்குங்க. ஏன்னா நீ உள் மனதோடு எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றி பெற்றிருப்பீங்க. யாராவது பக்கத்தில் உள்ளவங்க சொன்னால், அடுத்தவங்க சொன்னால், சொந்தக்காரங்க சொன்னால், இல்லாட்டி கூட இருக்கவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேச்சை கேட்டுட்டு நீங்கள் எதெல்லாம் செஞ்சீங்களோ அதில் பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து ஐயா சாமி தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு உங்கள் வாயாலேயே அவங்க சொல்ல கேட்க வச்சு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்போ அந்த காலகட்டங்கள்லாம் கடந்து வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கும் போது திரும்பி ஒரு விஷயத்தை யாராவது சொன்னாலும் செஞ்சு நீங்கள் மாட்டிக்கிறக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய ஆழ் மனசு என்ன சொல்லுதோ, ஆழ் மனது பேச்சை கேட்டு மட்டும் ஒரு நிமிஷம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி உண்டு. புதிய வீடு மனைகள் வாங்குவதற்கான முயற்சிகள் எடுக்கலாம், வீடு இடமாற்றத்துக்கான முயற்சிகள் எடுக்கலாம், அலுவலகம் இடமாற்றத்துக்கான முயற்சிகள் எடுக்கலாம், அல்லது கொஞ்சம் விரிவாக்கம் செய்வதற்கான செயல்பாடுகள்லாம் நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் செய்வதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்பட போகுது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதேனும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுல வெற்றி பெறுவீங்க. உங்க பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான அமைப்பு கிரகங்கள் உறுதுணையாக இருக்க போது. உங்களுடைய அப்பா மூலமாக ஒரு மாற்றத்தை இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்குள்ள நீங்க உறுதியாக சந்திக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்குள்ள நீங்க உறுதியாக சந்திக்கக்கூடிய இந்த செயல்பாடுகளில் நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க. அப்பா மூலமாக ஒரு முன்னேற்றத்தை சம்பாதிப்பீங்க. அதே போல அப்பா மகனும் கொஞ்சம் தள்ளி இருந்தால் அந்த முன்னேற்றம் உண்டு. தள்ளி இருந்தானா அப்பா வீட்டில் இருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காங்க, நான் வெளியூரில் வேலை பார்க்குறேன், கண்டிப்பாக லாபம் உண்டு. இல்லை அப்பாவும் மகனும் ஒரே வீட்டில் இருக்காங்க, அப்பாவும் மகளும் ஒரே வீட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா கொஞ்சம் நகர்ந்து சென்று உங்களுடைய பணியை நீங்கள் துவங்குங்க. ஸோ அப்படி செய்யும்போது, அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதி 16ஆம் தேதி வரை மட்டும் இதை செயல்படுத்துங்க. ஸோ அப்படி செய்யும்போது நீங்கள் செய்கிற உங்களுடைய கர்மா, உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு அப்படியே ஒரு அப்சர்வேஷன், அது லாபமாக இருந்தால் லாபம், அதுபோல் அப்பா அவங்க செய்கிற வேலைகள்லாம் அப்படியே ஒரு லாபம். இந்த ரெண்டு லாபம் சேர்ந்தால் வீட்டில் மகிழ்ச்சி, பொருளாதாரம் பெருகும்.
இதுதான் விஷயம். ஸோ சேர்ந்து இருந்தால் என்ன ஆகும்னா எப்பவுமே ஒரு டாமினேஷன் வந்துடும், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துடும். ஸோ அதனால முடிஞ்ச அளவு கொஞ்சம் நகர்ந்து தள்ளி இருந்து பண்ணீங்கன்னா வெற்றி உண்டு. மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரையும் 15 எண்டு வரையும். ஸோ அதுக்கப்புறம் அந்த இயக்கம் கட்டாயம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக செயல்பட ஆரம்பிச்சிடும். மகிழ்ச்சியும் வெற்றியும் உங்களை சார்ந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக மற்றவர்கள் பேச்சை எக்காரணத்தை கொண்டும் கேட்டு செயல்படாமல் நீங்கள் ஒரு நிதானமாக இருந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா, காது வலி வருவதற்கான வாய்ப்பு உண்டு, காதில் சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு, ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இது ஏதேனும் சின்ன பாதிப்பு வந்துச்சுன்னா உடனடியாக அருகில் இருக்கும் மருத்துவரை பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதே போல் இந்த மாதத்தில் சனி பகவான் சனி பயிற்சி ஆராய்ஞ்சணும். ஸோ அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. அதே போல் மே மாதம் இறுதியில் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ இந்த டிரான்ஸ்லேட் மூலமாக துலாம் ராசி அன்பர்கள் உறுதியாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்று ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் சொன்னோம். ஸோ இப்பயும் உறுதியாக சொல்கிறோம், நம்மளுடைய துலாம் ராசி நேர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ, அது முதல் குழந்தையாக இருந்தாலும் சரி, 2ஆவது குழந்தையாக இருந்தாலும் சரி, 3ஆவது குழந்தையாக இருந்தாலும் சரி, 3 குழந்தை இப்போலாம் 2 குழந்தைக்கு மேலே தாண்ட மாட்டேங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் 10 குழந்தை பெற்றெடுத்து பாசமாக வளர்த்து உறவுனா என்னங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. இப்போ 3 குழந்தை பெற்றெடுத்துட்டா உலக அதிசயமாயிடுச்சு. ஸோ நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நமக்கே இப்போ குழந்தை அப்படிங்கிற மாதிரி வீடியோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மீடியா பல பேருடைய வாழ்க்கையை பெருசாக்கி வெற்றி பெற வச்சிருக்கு, பல குடும்ப வாழ்க்கையை சோழியம் முடிச்சிருக்கு. இதுதான் உண்மை. ஸோ நீங்கள் எதை பயன்படுத்துறீங்களோ அந்த பயம் உங்களுக்கு பலாபலம் வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் ஆண் குழந்தை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள், கோச்சார ரீதியான கிரகங்கள் அதிகமாக கொடுக்குது. ஸோ வெற்றி உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சனி பகவானை சனிக்கிழமை போய் வழிபாடு செய்யுங்க. அப்புறம் தாயார் வழிபாடு பண்ணுங்க. மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுவது மூலமாக வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ பக்கத்தில் உங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோவில் இருந்துச்சுன்னா உறுதியாக டெய்லி போயிருங்க. அப்படி இல்லைங்க, மதுரையில் இருக்கவங்களுக்குலாம் டெய்லி போயிடலாம். பக்கத்தில் அவங்கவுங்க ஊரில் மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கும். ஸோ அந்த மீனாட்சி அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செய்யுங்க. அல்லது புதன்கிழமை வெள்ளிக்கிழமை உறுதியாக வழிபாடு செய்யுங்க. வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. தடைகள் எல்லாம் தகத்தெறிந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள், என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க. இது பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த விஷயம் எப்போ கிடைக்கும், இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி எடுக்கீங்க, வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும், வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை எப்போ கிடைக்கும், யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா, இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா, அதனால பாதிப்பு இருக்கா. ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க, முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன். ஜாதகமே இல்லை, எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கலை, ஜாதகம் இல்லை, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய வாஸ்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும். அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துகிட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன்.
நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள், கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்றன கிரகங்கள் என்று பார்ப்போம். சந்திரன் பாத்தீங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில 15ஆம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார். 15 மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலும், அதுக்கடுத்து கேது பகவான் கன்னி ராசியிலும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார். இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நடக்கிறது. ஸோ 29ஆம் தேதி எண்டப்போ அவர் என்ன பண்ணுவார், மீன ராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்துருவார். அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கிர பகவான், புதன் பகவான், அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா ராகு பகவான், கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு 5 கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும். ஸோ இப்ப இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம், சில விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த பதிவு. ஸோ வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும். இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல முத பார்க்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த மாசத்துல என்ன நடக்கும், என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம். கும்ப ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன? மாசம் நீங்க வீடியோ போடுறீங்க, வருஷம் பலன்கள் சொல்றீங்க. ஐயா நீங்க சொல்ற விஷயங்கள் எனக்கு அப்படியே நடக்கியா, நீங்க சொல்ற விஷயம் அப்படியே நடக்கு சார், சில கிரக அமைப்புகளை வச்சு நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி சொன்னதில்ல அதிகமான நண்பர்கள் கும்பராசிக்காரங்க தான். உண்மையை சொல்றேன், பர்ஃபெக்டா கும்பராசிக்காரங்க நம்ம வீடியோ பதிவு போட்டால் உறுதியாக என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய கமெண்ட்ஸ் யூடியூப்ல கொடுத்துறீங்க. ஸோ அல்லது எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, ரொம்ப பர்ஃபெக்டா டிகிரி வைஸா நீங்க கணக்கிட்டு சொல்லும்போது பர்ஃபெக்டா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி பலன் சொல்றீங்க. அப்ப இந்த கும்பராசி நேர்கள் ஏன் இந்த விஷயத்தை செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணேன். கிரக ரீதியா நம்ம செக் பண்ணணும்ல, நம்ம ஜோதிடத்தை கிரகங்களை நம்ம மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு கலையை நம்ம லவ் பண்றோம். அப்ப நம்ம அந்த லவ்வை மற்றவங்க சொல்ற மாதிரி நம்ம உண்மையா லவ் பண்ணணும்ல அப்படிம்பாங்களா. அதே மாதிரி ஏன் நம்மளுடைய கும்பராசினியர்கள் நமக்கு அதிகமா கமெண்ட்ஸ் கொடுக்காங்க அப்படின்னா, அவங்க கோவில இருக்க மேலே உள்ள ஒரு கலசம், அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய தன்னை கும்பிடுறவங்க, தன்னை பத்தி நேசிக்கிறவங்க, தன்னை பத்தி சொல்றவங்க அத்தனை பேருக்குமே தாம் உள் மனசுல இருந்து ஒரு வாழ்த்தை தெரிவிக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் என்ன பண்றீங்க, நீங்க இன்னும் உயர்ந்த நிலையை நோக்கி பயணிச்சு அதற்கான செயல்பாடுகளை வெற்றி பெறீங்கிறதா என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கு நான் என்னுடைய மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஃபீட்பேக் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வட்டம் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு கிரகம், அதாவது உங்கள் ராசியில உங்க ராசிநாதன் சனி பகவானே உங்க ராசியில ஜென்மஜனியா உட்கார்ந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் அகைனானது, உங்களுடன் இருப்பவர்கள் யார் யாரெல்லாம் கெட்டவங்க, உங்களை யார் யாரெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க, யார் யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினாங்கிறத உணர்த்தினார். அது எப்படி உணர்த்தினார்னா,
எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷமா இருந்தால் நம்ம கூட இருக்கவங்க பற்றி யோசிக்கவே மாட்டோம். உண்மை தானே? சந்தோஷமா இருந்தால் யாராச்சும் நம்ம கூட இருக்கவங்க பற்றி அதிகமாக யோசிப்போமா? நம்ம ஜாலியாக இருக்கோம், கூட இருக்கவங்க ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிருவோம். ஆனால் நம்ம எப்போ உணர்வோம்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டமும் கவலையும் வரும்போது தான் நம்ம கூட இருக்கவங்களுடைய அன்பு நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்ப்போம். ஸோ அந்த அளவுக்கு இந்த 2.5 வருஷத்துல உங்க கூட இருக்கவங்க உங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உறவினர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கணவன் மனைவியாகவே இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவுகள் நீங்க கஷ்டப்படும் போது, நீங்க இப்போ வருத்தப்படும் போது, இந்த 2.5 வருஷத்துல உங்க கூட 10 பேர் இருந்தாங்க, இல்லை 5 பேர் இருந்தாங்கன்னு கூட வச்சுக்கோங்க, அதில் ஒரே ஒரு ஆள் அல்லது 2 பேர் தான் உங்க கூட உண்மையாக இருந்திருப்பாங்க, அதிகபட்சம் நான் சொல்றது. ஆனால் இது எல்லாருமே என்னன்னா, நீங்கள் சந்தோஷமா இருக்கும்போது உங்க கூட சேர்ந்து சவாரி பண்ணவங்க, கூட சேர்ந்து பயணிச்சவங்க, இவ்வளவுதான். அப்போ 2.5 வருஷத்துல சனி பகவான் ராசியில் உட்காந்து என்ன பண்றாரு, இவன் கெட்டவன், இவன் நல்லவன், இவங்கெல்லாம் உண்மையா இருக்காது, இந்த பொண்ணுலாம் உண்மையா இருக்கு, இந்த பொண்ணுலாம் உன்னை யூஸ் பண்ணிக்கிச்சு, இந்த பையன் வந்து உங்களை மிஸ்யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி உங்களை, கும்பராசிக்காராகிய உங்களை உணர்த்திருக்கிறார் என்பதுதான் உண்மையான விஷயம். இப்ப என்ன பண்றாரு, சனி பகவானும் இந்த மாதத்தில் 15ஆம் தேதி வரையும் உங்களுடன் டிராவல் பண்றாரு. மார்ச் மாசத்துல 15ஆம் தேதி வரையும் டிராவல் பண்றாரு. ஏற்கனவே 15 நாள் இருந்துட்டாரு, பிப்ரவரி 16 இருந்து உங்க கூட இருந்தாரு. இப்ப இந்த மார்ச் மாத பலன்களையும் என்ன பண்றாரு, உங்க கூட டிராவல் பண்றாரு. அப்ப கும்ப ராசியில சூரியனும் சனியும் இணைந்து டிராவல் பண்ணும்போது நீதி, நேர்மை, உண்மை என்று கும்பராசிக்காரர்கள் உறுதியாக நேர்மையாக இருந்தால் அடுத்து வர காலகட்டங்களில் வெற்றியும் மகிழ்ச்சியும் பெற போறாங்கிறது உண்மை. அதே போல தன வரவுகள் இந்த வட்டம் கொஞ்சம் அதிகமாக வரும். பொருளாதார விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் வரும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த குடும்பங்கள்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கும். அது எந்த உறவுல பிரிந்தாலும் அந்த உறவுகள் உங்களுடைய உணவுபூர்வமான அன்பை புரிந்து கொண்டு உங்களை தேடி வந்து பேசுவாங்க. ஐயா, ரொம்ப நாளா உண்மையா பாசமா இந்த நண்பன் போல வேற நண்பனே இல்லை, என் உயிர் நண்பன் இருந்தேன், இந்த 2.5 வருஷத்துல அந்த நண்பன் என்னை ஏமாற்றி விட்டான், கஷ்டப்படுத்திட்டான், எனக்கு இன்னும் பல லட்ச ரூபா தர வேண்டியிருக்கு, நான் அதை கேட்டு போறேன், காசு வச்சுக்கிட்டு கூட தர மாட்டேங்காங்க, கொடுத்த காசை கொடுக்க மாட்டேங்காங்க. ஐயா, என்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப பாசமா என்கிட்ட கேட்டாங்க, நான் நட்புக்காண்டி அந்த பொண்ணுக்கு நான் உதவி செஞ்சேன், என்னை ஏமாத்திட்டாங்க, அப்படிலாம் ஃபீலிங் இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. என்னையை பொறுத்தளவு இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுத்த காசை திரும்பி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கிரகநாதர்கள் உங்களுக்கு உறுதியாக உங்களுடைய உண்மையான பணத்தை பெற்றுக் கொடுப்பார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. அதே போல பெண்களுக்கு, கும்பராசியில் உள்ள பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியத்துக்காக இல்லாம ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். அதாவது பாத்தீங்கன்னா பணத்தை கூட எங்க இருந்தாலும் வாங்கிடலாம். பணத்தை கூட என்ன பண்ணலாம், ஒரு கடனா வாங்கி பேங்க்ல போய் லோன் வாங்கி அல்லது கடன் பக்கத்துல கடன் வாங்கி கூட நம்ம சமாளிச்சிருவோம். ஆனா குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற போது அந்த துடிப்பு, அந்த கவலை, வருத்தம் யாராலையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பாக்கியத்திலே குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருத்தப்படுகின்ற கும்பராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களை விட்டு சனி பகவான் இந்த மாதம் இறுதியில் கலந்து செல்லும் பொழுது ஒரு குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க அதிகமான சூழ்நிலை உண்டு. 2வது குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கின்றன. வம்சம் விருத்தியாகும், இப்படித்தான் சொல்லலாம். இந்த சாட்டா சொல்லணும்னா கும்பராசிக்கு உங்களுடைய வம்சம் விருத்தியாகும், மகிழ்ச்சியை சந்திக்கும், அற்புதமான செயல்பாடுகளை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. சுற்றுலாதலங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது சந்தோஷத்துக்காகவே உங்களை நீங்கள் ஆளுமை கொள்வதற்கான செயல்பாடுகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் செய்து கொடுக்கின்றன. அதே போல கும்ப ராசியில யாரெல்லாம் சேல்ஸ் ஃபீல்டு, அதாவது வெளியே ரவுண்டிங்ல இருந்து பிசினஸ் பார்க்காங்கல்ல, அதுல பிசினஸ் பண்ணவங்களா இருந்தாலும் சரி அல்லது மார்க்கெட்டிங் ஃபீல்டில் யார் யாரெல்லாம் இயங்குறாங்களோ அவங்களுக்கு நல்ல லாபம் உண்டு. அலைந்து திரிந்து வேலை பார்க்குற அனைவருக்குமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகர்ந்து சென்று வேலை பார்க்கணும், அது ஒரே ரன்னிங்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த பிசினஸ்ல இருந்தாலும் சரி
அவர்கள் நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உண்டு. அதே போல கலைத்துறை சம்பந்தப்பட்ட சின்ன, அதே போல பார்த்தீங்கன்னா பியூட்டிஷன் சம்பந்தப்பட்ட அழகு துறையில, எந்த துறையில அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேலை பார்க்குற அல்லது சொந்தமாக வச்சிருக்க நம்மளுடைய அன்பு கும்பராசினியர்களுக்கு அதிவிதமான லாபத்தை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. இந்த மாசத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும். ஒரு ப்ராப்பரா என்ன பிளான் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஒரு திட்டம் தீட்டுங்க. என்னென்ன வேலை செய்யணும், என்னென்ன விஷயம் செய்யணும், என்னென்ன விஷயம் செய்யக்கூடாதுங்கிறத ஒரு ப்ராப்பரா ஒரு திட்டம் தீட்டி அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செயல்பாடு உண்டாகும். நீங்க அதை விட்டுட்டு நீங்களா செஞ்சிருவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா மட்டும் கிடைக்கக்கூடிய பலனை முழுமையாக பெற முடியாது அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ அதே போல இந்த மாதத்துல நம்மளுடைய கும்ப ராசியில் உள்ள பெண்களுக்கு தன்னுடைய மாமனார், நாத்தனார் அல்லது குடும்பத்தில் உள்ள ஏதோ ஒரு உறவு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்கப்பா, என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க, நானும் அந்த குடும்பத்தில் ஒரு உண்மையான அன்பை கொடுத்து இருக்கேன், ஆனா என் அன்பை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி கும்பராசி பெண்கள் யாரேனும் வருத்தப்பட்டால், அந்த உறவு உங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி, கணவர் வீட்டு குடும்பத்தில் உள்ள அத்தனை உறவாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் அந்த உறவிலிருந்து மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய உண்மையான அன்பையும் மதிப்பளித்து அவங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு பேசுவாங்க, உறுதியா பேசுவாங்க. ஓகேவா? அதனால வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கும்பராசி பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் என்று சொல்ல முடியும். ஆண்களுக்கு பொருளாதார விஷயங்களில் மகிழ்ச்சி என்றால், கும்பராசியில் உள்ள பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டாகின்றன. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை கவனமாக இருந்துட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கக்கூடிய விஷயங்களை உறுதியா வெற்றி பெறுவீங்கிறது கிரக ரீதியான உண்மை. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோயிலில் உள்ள வீரபத்ரர் வழிபாடு கரெக்டாக பின்பற்றுங்கள். வீரபத்ரரை இந்த ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலில் சென்று நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களையும் நீங்கள் முழுமையாக கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பது என்னுடைய கருத்து. நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பார்த்தீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள், என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க. இது பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த விஷயம் எப்போ கிடைக்கும், இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி இருக்கீங்க, வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும், வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும், கணவன் மனை ஒற்றுமை எப்போ கிடைக்கும், யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா, இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா, அதனால பாதிப்பு இருக்கா. ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க, முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன். ஜாதகமே இல்லை, எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கலை, ஜாதகம் இல்லை, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய வாஸ்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும். அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள், கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்றன கிரகங்கள் என்று பார்ப்போம். சந்திரன் பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான 8 கிரகங்கள்
எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில 15ஆம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார். 15 மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலும், அதுக்கடுத்து கேது பகவான் கன்னி ராசியிலும், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார். இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நடக்கிறது. ஸோ 29ஆம் தேதி எண்டப்போ அவர் என்ன பண்ணுவார், மீன ராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்துருவார். அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கிர பகவான், புதன் பகவான், அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான், கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு 5 கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவாக தெரியும். ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்கள் தைரியமாக செய்யலாம், சில விஷயங்களில் எந்தெந்த ராசிக்காரங்க கவனமாக செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த பதிவு. ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களாக இருக்கும். இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் முத பார்க்குறவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த மாதத்தில் என்ன நடக்கும், இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம். மேச ராசி நேயர்கள், தன்னம்பிக்கை, தைரியம், தன்னுடைய செயல்பாடுகளில் எப்போதுமே வேகத்தை காட்டக்கூடிய மேச ராசி நேயர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக மேச ராசிக்கு பாவர் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் பார்த்து கொண்டே இருந்தார். 2.5 வருஷமா உங்களுடைய வேகத்தில் கொஞ்சம் ஸ்லோ இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எப்பவுமே கொஞ்சம் ஸ்பீடா செய்வீங்க, யாரை பத்தியுமே கொஞ்சம் பதட்டம் இல்லாம பயப்படாம செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட நீங்க இந்த 2.5 வருஷத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விதமான தயக்கங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த தயக்கங்கள், இந்த கவலைகள் எல்லாமே இந்த மார்ச் மாதம் இறுதியிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. என்னங்க எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, இந்த மார்ச் மாத பலன்கள்ல உங்கள் ராசியை கடந்த 2.5 வருட காலமாக சனி பகவான் பார்த்து கொண்டே இருந்தார் தன்னுடைய 3ஆம் பார்வையின் மூலமாக. ஸோ அந்த பார்வையின் தன்மை இந்த மார்ச் மாதம் இறுதியில் விலகிறதே உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றம், நல்ல விதமான முன்னேற்றங்கள் இனிமே நீங்க உறுதியா பெறக்கூடிய செயல்பாடுகள் ஏற்பட போகிறது. அதே போல உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 11ல செயல்படுவதனால லாபங்கள், நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்திலிருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கிருக்கீங்க, ஒரு சின்ன சின்ன பிசினஸ் ஆனாலும் சரி, ரொம்ப பெரிய பிசினஸ் பண்ணாலும் சரி, அந்த பிசினஸ்ல ஒரு நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும். 10 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல 10,000 ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு லாபங்கள் உங்களுக்கு கை கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இந்த மார்ச் மாச பலன்கள்ல உறுதியாக கிடைக்க போகுது. சில மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படலாம். அதாவது வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க, வேலையில இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் பயன்படும். ரொம்ப நாளாக நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஸோ அந்த வேலையில் எனக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு, நான் இடம் சேஞ்ச் பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிருக்கீங்கன்னா கட்டாயமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்குது. இடமாற்றம் வேண்டாம், நான் இந்த இடத்துலயே வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அப்ப இடமாற்றம் பெறாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? ஏன்னா கிரகங்கள் இடமாற்றத்தை கொடுக்கும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இடமாற்றம் வேண்டாங்க, நான் இடமாற்றம் விரும்பல, எனக்கு இருக்க இடமே சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு, இன்கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நான் இடமாற்றம் பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல கொடுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அதற்கான வழிபாடை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ஃபீட்பேக் தரேன். கட்டாயமாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பலாம், கமெண்ட்ஸ் கொடுத்ததை எனக்கு வாட்ஸ்அப்லேயும் தாங்க.
கட்டாயமாக உங்களுக்கு இடமாற்றம் அடையாமல் நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது, அதில் எந்த மாற்றம் உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் இடமாற்றம் போகக்கூடாது, அதே இடத்துல இருக்குன்னு நினச்சா மட்டும் நீங்கள் கட்டாயமாக நம்மகிட்ட கேட்கலாம். அதுக்கு ஒரு அமௌண்ட் கூட வாங்காமல் உங்களுக்கு இந்த வழிபாடு பண்ணால் நீங்கள் இடமாற்றம் அடையாமல் அங்கேயே இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன. ஏன்னா 5 கிரகங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு. மிக ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ஒரு 5 கிரகங்கள் ஒரு இடத்துல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால உறுதியாக வெளி மாநிலம், வெளி ஊர், வெளிநாடு பயணங்களை நீங்கள் அதிகமாக மேற்கொள்ள மார்ச் மாதம் உறுதி செய்யப்படும். அப்ப வெளிநாடுக்கு முயற்சிகள் பல நாட்களாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், அந்த முயற்சிகள் தடையாவே இருக்கு அப்படின்னு மேசராசிக்காரங்க யாரும் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மார்ச் மாசத்துல திரும்பியும் மறுபடியும் ஒரு முயற்சி எடுங்கள். உறுதியாக நீங்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அமைப்பு கிரக நிலைகள் உங்களுக்கு தரப்போகிறது. அடுத்து குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான விஷயங்கள் கூட நீங்க மேற்கொள்ளலாம். ஏதாச்சும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உங்களுக்கே கல்யாணம் முடியல, திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்துக்கிருக்கீங்கன்னா சுக்கிரன், சனி, சூரியன் இந்த இணைவானது உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகிறது. நீங்க ஒரே ஒரு விஷயம் கட்டாயமா கவனமா இருக்கணும். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது மேசராசி ஆண்கள் வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண் தன் கூட பழகிறவங்க, தன் கூட நிற்பவர்கள், சகோதர சகோதரிகள், அப்படி எந்த ஒரு அன்பான உறவுகள் பெண்களாக உங்களுடன் பழகிறார்களோ அவங்க எக்காரணம் கொண்டும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, நம்பிக்கை வச்சு அவங்களை ஏமாத்திடக்கூடாது. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் உறுதியாக செய்துவிடக்கூடாது. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசியில் உள்ள பெண்களுக்குமே சொல்வது என்னென்னா, இந்த மாதத்தில் 15ஆம் தேதிக்கு மேலே, மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் நிதானம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். கொஞ்சம் யாராச்சும் தெரியாத நபர்கள், அறிமுகம் இல்லாத நபர், அதாவது நமக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை, உறவுலையோ அல்லது எதுலையுமே தெரியாது. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு உறவு ஒரு நட்பு வருதுன்னே தெரிய மாட்டேங்கி, அந்த அளவுக்கு இணையதளம் மூலமாக நிறைய சமூக வலைதளம் மூலமாக நம்ம நட்பை ஏற்படுத்திக்கிறோம். ஸோ அந்த நட்புகள் மூலமாக பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க, கெட்ட செயல்பாடுகள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் தெரியாத நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் பெண்களுக்கு அப்ளிகேஷன் வந்தாலும் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். மார்ச் 15லிருந்து மார்ச் 2 வரையும் பெண்கள் உறுதியாக இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி மேசராசி பெண்கள் கவனமாக இருந்து விட்டால் தேவையில்லாத கெட்ட பெயர்களை சந்திக்காமல், தேவையில்லாத மிகப்பெரிய மன அழுத்தத்தை சந்திக்காமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதே போல மேசராசியில் உள்ள குடும்ப பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்க குடும்பத்துல நீங்க உங்க திறமையை வெளியே கொண்டு வரணும், பல நாள்களாக முயற்சி எடுத்திருப்பீங்க. உங்களுடைய அதாவது உங்களுடைய கணவர் குடும்பத்துல சில நபர்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம். ஸோ அந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது. நீங்க கொஞ்சம் உங்களுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வந்து அந்த குடும்பத்துல உங்களுடைய உண்மையான பாசம் என்ன, உங்களோட உண்மையான செயல்பாடு என்னங்கிறத நீங்க உங்களுக்கு ப்ரூஃப் பண்ற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு உதவியா இருக்கனால கவலைப்படாம தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க செயல்படுங்க. அதே போல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெண்களுக்கு வந்து இந்த வட்டம் ரொம்ப நல்ல லாபம் இருக்கும். பெண்களுக்கு வந்து கொடுத்த காசு நல்லபடியா வரும். அதுல உங்களுடைய கணவர் வீட்டார், உங்க வீட்டிலிருந்து உறவு மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் நல்லபடியா வரும். பெண்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஏன் இந்த மேசராசினர்களுக்கு பெண்களுக்கு இந்த அளவுக்கு இந்த கிரகங்கள் வலிமையா ஒரு சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் எந்த ராசியில உச்சம் பெறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில தான் உச்சம் பெறுகிறார். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் மீன ராசியிலே அமர்ந்திருக்கனால மேச ராசி பெண்களுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருப்பதனால உறுதியாக
நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய விஷயங்கள், மகிழ்ச்சிகரம் செயல்பாடக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கப் போகிறது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு ஏதாச்சும் இருக்குது, மேசராசி நேயர்களுக்கு ஏதாவது கோர்ட்டு வழக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த வழக்குலேருந்து உறுதியாக நீங்கள் இந்த மார்ச் மாதம் இறுதியில் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. உங்கள் பக்கம் நீதியும் உண்மையான செயல்பாடும் இருந்தால் மேசராசி அன்பர்கள் வழக்கிலிருந்து விடுபடுவார்கள், வெற்றி பெறுவார்கள். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆண்கள் கவனமாக இருக்கணும். அதாவது ஏதாவது பெண்களுக்கு துரோகம் செஞ்சு விடக்கூடாது, நம்பிக்கை துரோகம் செஞ்சு விடக்கூடாது, பெண்கள்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திடக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஆண்கள் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். பெண்கள்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய தோழிகள், உங்களுடைய மனைவி, இந்த உறவுல எந்த உறவாக இருந்தாலும் நீங்கள் உறுதியாக கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அறிமுகம் இல்லாத ஆண்களிடம் பழகும் போதோ மேபி பேசும்போதோ தேவையில்லாமல் அவங்ககிட்ட வந்து அவங்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக உடல் ரீதியாக பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வயிறுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் வந்துச்சுன்னா உடனடியாக உங்களுடைய அருகில் இருக்கும் மருத்துவரை பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், இந்த கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்து உங்களை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக செயல்படுத்தி கொடுக்கும் என உறுதியாக கூறிக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள், என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க. இது பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த விஷயம் எப்போ கிடைக்கும், இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி எடுக்கீங்க, வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும், வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை எப்போ கிடைக்கும், யாராவது நமக்கு எதாவது செஞ்சுருக்காங்களா, இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா, அதனால பாதிப்பு இருக்கா. ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க, முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன். ஜாதகமே இல்லை, எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கலை, ஜாதகம் இல்லை, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும். அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள், கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்றன கிரகங்கள் என்று பார்ப்போம். சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில 15ஆம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார். 15 மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலும், அதுக்கடுத்து கேது பகவான் கன்னி ராசியிலும், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார். இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நடக்கிறது. ஸோ 29ஆம் தேதி எண்டப்போ அவர் என்ன பண்ணுவார், மீன ராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்துருவார். அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கிர பகவான், புதன் பகவான், அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான். கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு 5 கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது.
இந்த 5 கிரகங்கள் இணைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும். ஸோ இப்ப இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம், சில விஷயங்கள எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த பதிவு. ஸோ வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும். இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல பார்க்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த மாசத்துல என்ன நடக்கும், என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்கள் வெற்றி பெற போகிறீர்கள், என்னென்ன விஷயங்கள மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போறீங்க, எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகேவா? என்ன பார்த்தாலுங்க ஐயா, நாங்க மட்டும் என்னங்கய்யா செஞ்சோம்? காலபுருஷன் ராசிக்கு 8ஆம் ராசியா பிறந்தது எங்க தப்பா? படாத பாடுபடுத்துறாங்க ஐயா பக்கத்துல இப்படிலாம். போராட்டம், கவலை, பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடம் எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க போய் வந்து உட்காந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு மட்டும் ஒரு வருடத்துல 4 மாதம் நிம்மதி கிடைக்குன்னா அது அதிசயமா இருக்க. ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க அப்படின்னா, கிரகங்கள் உங்களை பட்டை தீட்டுவது போல் தீட்டிக் கொண்டே இருக்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா இந்த வருடம் அந்த பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு நல்ல மாற்றமான சூழ்நிலைகளையும் முன்னேற்றமான சூழ்நிலையும் கோச்சார ரீதியான கிரகங்கள் அற்புதமா கொடுக்க போகுது. ஓகேவா? சோ இந்த மாதத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உண்டு, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வேலையில் ஒரு அதிவிதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஒரு நல்ல வேலை பார்த்து ப்ரமோஷன் கிடைக்கவே இல்லை, ரொம்ப நாளா காத்திருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ற விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உறுதியா இந்த வட்டம் பதவி உயர்வு கிடைக்கும். கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும். அதே போல ஒரு இடம் வாங்கி கடன் வாங்கியாச்சும் இடம் வாங்கணும், ஆனா இடமும் கிடைக்க மாட்டேங்கி கடனும் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா கட்டாயமாக இந்த வட்டம் கடன் வாங்கி சில பேர் இடம் வாங்கிடலாம், அல்லது இருக்கிற காசை வச்சு அதற்கேற்றவாறு இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அலுவலக ரீதியாக சில மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும், சில முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதத்துல அதாவது மாணவர்களுக்கு, விருச்சிக ராசி மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டு. அறிவு சார்ந்த விஷயங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணி செய்வீங்க. உங்களுக்கு உங்களுடைய திறமையை நீங்க வெளியே கொண்டு வருவீங்க. உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக முன்னேற்றம் அடைவீங்க. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுமே கவிதையாக மாறும், உங்களுடைய ஒவ்வொரு எழுத்துக்களுமே கட்டுரையாக மாறும். அதே போல ஆசிரியர், பேராசிரியர் எல்லாருமே வெற்றி பெறுவாங்க, அவங்களுக்கான மதிப்பை பெறுவாங்க. படிக்கிற மாணவர்கள் உறுதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக விருச்சிக ராசி மாணவர்களுக்கு இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். மார்ச் மாதம் விருச்சிக ராசிக்கு ஒரு அற்புதமான மாணவ செல்வங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய, மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன. விருச்சிக ராசியில் உள்ள பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இவனால புரிந்து கொள்ளாமல் உங்களை யாரெல்லாம் அதிகமாக கஷ்டப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை வேண்டாம் சொல்லி விலகி போனாங்களோ, அது எந்த உறவா இருந்தாலும் சரி, அன்பான பாசமான உண்மையான சகோதரி உறவா இருந்தாலும் சரி, அல்லது உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லி தோல் கொடுக்கின்ற ஒரு தோழனாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் இனிமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவாங்க. உங்களுடைய ரியாலிட்டியை உணர்வதற்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம். விருச்சிக ராசி நம்மளுடைய பெண்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் ரொம்ப கவனம் செலுத்தணும். சற்று ஒரு காதல் வந்துடும் இந்த மாசம், அப்படியே போற போக்கில் காதலிச்சு அப்படிப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க காதலை சொல்லிடுவாங்க, தயவு செய்து ஏத்துக்கிறாதீங்க. ஓகேவா? உங்களுடைய
உணர்வுகளை, உங்களுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்வதற்கான நபர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படியே உங்களை உணர்ச்சிசப்பட்டு அதன் மூலமாக குளிர்காயிற செயல்பாடு தான் அதிகம். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக உங்களுடைய உணர்ச்சிசப்பட்டு மாட்டிக்கிடுவீங்க. ஸோ அதனால இந்த மாதம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விருச்சிக பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப தேவையில்லாத ஒரு சில அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடு வந்துடும். இந்த மாதத்துல கிட்டத்தட்ட நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 8 மாசமாவே கேட்டை நட்சத்திரக்காரங்க படுற பாடு பெரும்பாடு. விருச்சிக ராசியில கேட்டை நட்சத்திரக்காரங்க ஒரு 8 மாசமா அதிகமான டாமினேஷன் சந்திக்காங்க. ரொம்ப ரொம்ப லாக் ஆறாங்க, ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆறாங்க. போதும்படா சாமி ஏன்னா முடியல அப்படிங்கிற சூழ்நிலையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்குதான் இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு மன அழுத்தத்திலே இருக்காங்க. சில பேர் வண்டி வாகனங்கள்லாம் காலில் கையில் அடிபட்டவங்களாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துலேருந்து மாறப்போகுது. அந்த மன குழப்பங்கள், மனசுக்குள்ள ஒரு நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த கவலை மாறப்போகுது. இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு கடந்த ஒரு 3 மாதமாக அழுத்தம் இருக்கு அதிகமாக. ஸோ அந்த நிலையும் மாறப்போகுது. நம்மளுடைய அனுஷ நட்சத்திரக்காரங்க, நம்முடைய நேயர்களுக்கு பல பேர் சொல்லியிருக்கேன், இப்போ மறுபடியும் சொல்கிறேன், அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறுதியாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அன்னைக்கு தாமரைப்பூ வாங்கி கொடுங்க. தாமரைப்பூ உங்களுடைய நீங்கள் உபயோகப்படுத்துகிற ஃபோன்லாம் சரி, அல்லது உங்கள் வீட்டிலாம் சரி, அலுவலகத்திலாம் சரி, தாமரைப்பூ பயன்படுத்துங்க. ஸோ அப்படி பண்ணும்போது பலவிதமான மாற்றத்தையும் பலவிதமான முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும். உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நேயர்கள்